சங்கே முழங்கு சங்கே முழங்கு பகுஜன் பெருமையை சொல்லி முழங்கு இது சமத்துவத்தை படைக்கும் என்று முழங்கு யானை படைகளோடு இது வானம் வரை எட்டும் நம் நீல கொடி எட்டு திக்கும் பறந்து வீசட்டும் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு பகுஜன் பெருமையை சொல்லி முழங்கு இது சமத்துவத்தை படைக்கும் என்று முழங்கு யானை படைகளோடு இது வானம் வரை எட்டும் நம் நீல கொடி எட்டு திக்கும் பறந்து வீசட்டும் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு. பகுஜன் சமாஜ் கட்சி நடத்தும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைப்பு இயந்திர தேர்தல் மோசடியும் ஜனநாயக விரோத நாளும். இந்த தலைப்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கும் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் மாவட்ட தலைவர் சமரன் அவர்களே, வடசென்னை மாவட்ட தலைவர் அடைக்கல்ராஜ் அவர்களே, தென் சென்னை மாவட்ட தலைவர் ஆர் குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சி வரவேற்புரை ஆற்றி அமர்ந்து கொண்டிருக்கும் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் மோகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி கண்டன உரை ஆற்றி அமர்ந்து கொண்டிருக்கும் மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் மணிவண்ணன் அவர்களே, மாநில பொருளாளர் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களே, மாநில அலுவலக செயலாளர் அண்ணன் பாரதிதாசன் அவர்களே, மாநில செயலாளர் அன்பு சகோதரி தமிழ்மதி அவர்களே, மாநில செயலாளர் அண்ணன் பெரியார் அன்பன் அவர்களே, ஜான் விக்டர் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் சமத்துவ சகோதரர் தேவேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கக்கூடிய வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர்களே, தென் சென்னை மாவட்ட பொறுப்பாளர்களே, மத்திய சென்னை மாவட்ட பொறுப்பாளர்களே, சட்டமன்ற பொறுப்பாளர்களே, செக்டார் பொறுப்பாளர்களே, பூத் பொறுப்பாளர்களே, மற்றும் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இடுமன் அவர்களே, அண்ணன் சேகர் அவர்களே, இறுதியாக நன்றி உரை சொல்லியிருக்கும் வழக்கறிஞர் SP நிர்மல் அவர்களே, இறுதியாக கண்டன உரையாற்றி இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்திருக்கும் ஐயா தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஐயா கோபிநாத் ஐயா அவர்களே, மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இயந்திர தேர்தல் மோசடி ஜனநாயக விரோத நாள். இந்த தலைப்புக்கு ஐயா கோபிநாத் ஐயா கிட்ட போன் பண்ணி, ஐயா என்ன தலைப்பு வைக்கணும், இந்த தலைப்பை சொல்லுங்க, தேசிய தலைவர் என்ன சொன்னாங்க, அந்த தலைப்பை சொல்லுங்க. நீங்க என்ன தலைப்பு வச்சிருக்கிறீங்க போது ஜனநாயக கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம், இந்த தேர்தல் இயந்திர மோசடியை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் வச்சுக்கிறோம், அதனால ஜனநாயகத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னும். ஜனநாயகத்தை கண்டிக்க முடியாது, ஏன்னா ஜனநாயகத்தை உருவாக்குறது பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்த ஜனநாயகத்தை விரோத நாளா நம்ம நாளா கொண்டாடணும் தேசிய தலைவர் சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஜனநாயகத்தை எப்படி பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய வேலை தவிர அதை கண்டிக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. அது விரோதமா இருக்கிறவங்கள தான் நம்ம கண்டிக்க தவிர ஜனநாயகத்தை கண்டிக்க கூடாதுன்னு ஐயா கோபிநாத் ஐயா சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயக டெமோக்ரஸி என்ற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு கட்சி எதிரான பகுஜன் சமாஜ் கட்சி தான். ஏதோ இது கட்சிக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது. தேசிய தலைவர் சொல்லும் போதே சொன்னாங்க,
இது அடுத்த தேர்தல்ல முதலமைச்சர் ஆவறதுக்காக நம்ம செய்ய போற கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது. அது அரசியல்வாதி புத்தி. இது ஒரு மிஷனரி மூவ்மெண்ட். இது ஆட்சி இருக்குதோ இல்லையோ இயங்கினே இருக்கணும், இடைவெளி இல்லாத இயங்கினே இருக்கணும். இது இந்த இயக்கத்துடைய முன்னோடிகளா பகவான் புத்தர்ல இருந்து சத்ரபதி சாகு மகாராஜ்ல இருந்து மகாத்மா புலேல இருந்து நாராயணூர்ல இருந்து தந்தை பெரியார்ல இருந்து பாபா சாஹிப்ல இருந்து மாணவர் கன்சிராம்ல இருந்து தேகப்பட்ட ஒரு மூவ்மெண்ட். இது அதிகாரம் இருக்குது அதிகாரம் இல்லைன்னா கிடையாது, எந்த நேரமும் இடைவெளி இல்லாத இயங்கினது. மிஷனரிஸ்னா ஒரு சர்ச் இருக்குது, ஒரு திருச்சபை இருக்குது, ஆளுங்கட்சியும் கிடையாது எதிர்கட்சியும் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது, மந்திரி சபையில இடம் கிடையாது, மத்திய அரசுல கிடையாது, மாநில அரசுல கிடையாது. ஆனா திருச்சபை இடைவெளி இல்லாத இயங்குது. காலை 6 மணிக்குனா மாசு, 9 மணிக்கு மாசு, சாயங்காலம் மாசு. எந்த அதிகாரம் இல்லாத ஒரு திருச்சபை எப்படி செயல்படுதோ அது போல ஒரு மிஷனரி மூவ்மெண்ட் தான் பகுஜன் சமாஜ் கட்சி. எந்த ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் சரி, எந்த அதிகாரம் இல்லாத ஒரு மிஷனரி மூவ்மெண்ட். பலரால் தேகப்பட்ட ஒரு மூவ்மெண்ட். 2000 வருஷமா இருக்கக்கூடிய இந்த மூவ்மெண்ட் பலரால் தேகப்பட்ட ஒரு மூவ்மெண்ட். அதனால இந்த மூவ்மெண்ட்டை மட்டும் இது அதிகாரம் இருக்குது அடுத்த தேர்தல்ல ஆட்சி வந்துடலான்றதுதான் கிடையாது. அதுவும் தேசிய தலைவர் சொன்னாங்க. உண்மையாலுமே ஆட்சி அதிகாரத்து மேல ஆசை இருந்து முதலமைச்சர் ஆகணும் ஆசை இருந்தா ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போயிடும். எந்த கட்சி கூட கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்னால் அகிலேஷ் யாதவ் சொல்றாரு, தனி மெஜாரிட்டி இல்லைன்னா பிஎஸ்பி ஆதரிப்போம், ககன்ஜி ஆதரிப்போம்னாங்க. அடுத்த நிமிஷமே தொலைக்காட்சியில் வந்தாங்க, எந்த ஆதரவு தேவை கிடையாதுன்னாங்க, எந்த ஆதரவும் தேவை கிடையாதுன்னாங்க. அந்த அளவுக்கு முன்கூட்டிய ஏதோ திட்டமிட்டு அதிகாரத்தை கைப்பற்ற ஒரு இயக்கம் கிடையாது. இது அடுத்த தலைமுறைக்கு இந்த ஜனநாயகத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ஜனநாயகத்து மேல ஏன் நம்பிக்கை இருக்குது? இந்த ஜனநாயகன்றது இந்தியாவில ஜனநாயகன்றது ஒரு காலத்தில் எப்படி இந்த மக்கள் ஆளக்கூடிய அரசாங்கமா இருந்தது. இதுதான் இந்தியாவுடைய ஜனநாயகம். பாபா சாஹேப் அம்பேத்கர் உருவாக்கின ஜனநாயகம்னா மக்களே ஆளக்கூடிய ஒரு அரசாங்கத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் உருவாக்கினார். ஏன்னா இந்த நாடு ஏற்றத்தாழ்வுள்ள நாடு. இந்த மனித சமூகமே பிரிஞ்சு இருக்கக்கூடிய சமூகம். ஜாதி பத்தியும் ஒரு ஜாதி மதிக்காது. இந்த ஜாதி பத்தினா நாட்டுல 6000 ஜாதி இருக்குது. உட்பிரிவின் பார்த்தா 9000 பிரிவு இருக்குது. ஒரு ஜாதி மதிக்காது. ஒரு மதத்துல இருக்கிறவங்க ஒரு மதத்துல இருக்கிறவங்க மனிதர்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு பணக்காரன் ஏழைய மதிக்க மாட்டான், ஒரு படிச்சவன் படிக்காதவனை மதிக்க மாட்டான். அது போல இருக்கக்கூடிய எல்லாமே மனித சமூகம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகத்துக்கு ஒருத்தர் மதிக்கக்கூடிய ஒருத்தர் ஏற்றுக்கக்கூடிய இன்னைக்கு ஒண்ணு இருக்குதுன்னா அது எதிரான பேலட் பவர் தான். இந்த வாக்குச்சீட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த வாக்குச்சீட்டு தான் நீ எல்லாரையும் மனித சமூகத்தை மதிக்கக்கூடிய ஒரு சமூகமா இருக்குது. ஒரு ஏழையை போயிட்டு ஒரு பணக்காரன் போட்டிடுறான்னா அந்த ஏழையை பார்த்து வணக்கம் பண்றான். ஒரு RSS போட்டிடுறான்னா இன்னைக்கு முஸ்லீம் ஏரியால போய் இஸ்லாமியர் மக்களை போய் வணக்கம் பண்றான். ஒரு படிச்சவன் போட்டிடுறான்னா படிக்காதவன் பார்த்து வணக்கம் பண்றான். எதுக்குன்னா இந்த வாக்குச்சீட்டு இருக்குது. இந்த வாக்குச்சீட்டு தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அந்த ஈக்வாலிட்டி கொடுத்தாரு. ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ. ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்புன்னு கொடுத்தார் பாபா சாஹேப் அம்பேத்கர். அது அம்பானி இருந்தாலும் சரி ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு, சாதாரண இருக்கக்கூடிய ரிக்ஷா தொழிலாளி இருந்தாலும் சரி ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. அம்பானி கிட்ட என்ன அரசியல் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளியா இருக்கக்கூடிய அந்த ஆசாமிக்கு அந்த மதிப்பு இருக்குது. பெரிய இந்தியாவை ஆளக்கூடிய சோனியா காந்திக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்புனா இங்க உட்கார்ந்த சகோதரிக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. சோனியா காந்தி கிட்ட என்ன அரசியல் இருக்குதோ அந்த அரசியல் இந்த சகோதரி கிட்ட இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்ட ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ. ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. இந்த ஈக்வாலிட்டி இந்த ஜனநாயகத்து மூலமா பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்தார். இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்குது. இன்னைக்கு எப்படி இருக்குது விரோதமா? இன்னெல்லாம் மக்கள் ஓட்டு போடும் போது ஒரு சந்தோஷமா இருக்கும். யாருக்கு ஓட்டு போட்டுன்னு அவங்களுக்கு தெரியும். போவாங்க, அந்த பேப்பர் வாங்குவாங்க, அந்த பேப்பர்ல அந்த சின்னம் இருக்கும், அந்த சின்னத்துக்கு அந்த முத்திரையில ஓட்டு போடுவாங்க. அந்த சுஸ்ரிங் மாதிரி இருக்கக்கூடிய அந்த எடுத்து அது போட்டுவாங்க. அதை மடிப்பாங்க, மடிச்சு பெட்டியில போடுவாங்க. சந்தோஷமா இருக்கும். என்னுடைய சொந்த கட்சிக்கு சொந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம்னு ஒரு மகிழ்ச்சியா வருவாங்க. இப்ப போறாங்க படிச்சவங்கள திணறாங்க, படிக்காதவங்களை விடுங்க.
இன்னைக்கு 65-67% வறுமை கோட்டில் இருக்கிறாங்க. படிக்காத மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களை அந்த மிஷின் கிட்ட போனா திணறாங்க. அந்த மிஷின் கிட்ட போய் எதுக்கு ஓட்டு போறதுன்னு அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. அந்த சவுண்ட்ல யாருக்கு ஓட்டு போட்டோம் கூட தெரியல. சவுண்ட் வந்துட்டு வெளியே வந்துடுறா. அது யாருக்கு போட்டோன்னு கூட தெரியல. இன்னைக்கு வளர்ந்த நாடா இருக்கக்கூடிய ஜெர்மன் இன்னைக்கு இன்ஜினியரிங் சிஸ்டத்துல நம்பர் 1 நாட்டுல இன்னைக்கு விலை உயர்ந்த கார், பென்ஸ் கார் இன்னைக்கு எல்லாமே பயன்படுத்துறாங்கன்னா அது ஜெர்மனுடைய இதுதான். அப்படியாப்பட்ட ஜெர்மன் நாட்டுல கூட அந்த மிஷின்ஸ் இன்ஜினியர் சிஸ்டத்துல நம்பர் 1 இருக்கக்கூடிய அந்த ஜெர்மன்ல கூட தடை பண்ணிட்டாங்க. என்னன்னா அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. மனிதர்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அது மேல அந்த இயந்திரத்து மேல சந்தேகம் வந்துடுச்சு. அதனால அந்த இயந்திரமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து அந்த இயந்திரமே கிடையாது. எப்போதும் உங்களுக்கு 100 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்கா 1964 வருது அந்த மிஷின். அந்த மிஷின் அங்க தடை வந்துச்சு. என்னடா மனிதர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, நம்பிக்கை இல்லைன்னா உடனே அதை தடை விதிக்கிறாங்க. இங்க 80ல MP அனிபான்ற அவரால் அமைக்கப்பட்டது தான் இந்த இயந்திரம். 82ல இடைத்தேர்தல கேரளால அதை அறிமுகப்படுத்துறாங்க. 1999ல இது ஒரு ஆய்வுக்கு 2009ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே சுப்பிரமணிய சாமி கேஸ் போடுறாரு. கேஸ் போட்ட உடனே நீதிமன்றத்துல இதை அறிக்கை கொடுக்கணும் போது இந்த அறிக்கைக்கு 2 குழு அமைக்கிறாங்க. கோஸ்வா கமிட்டின்ற ஒரு குழுவும் இந்திரநேஷ் என்ற ஒரு கமிட்டியும் 2 கமிட்டி அமைக்கிறாங்க. இதனால எதுவும் அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு கமிட்டி தனியா ஒரு சி.ஆர்.இ. பிரசாத் ஒரு கமிட்டி அமைச்சு பிரைவேட்டா ப்ரூவ் பண்றாங்க. இத என்ன ப்ரூவ் பண்றாங்க? இது டேம்பர் பண்ணலாம், எந்த கட்சி எந்த பிடிச்ச கட்சி வேணும்னா அது ரிமோட்ல டேம்பர் பண்ணலாம், செல்போன்ல பண்ணலாம் இத அப்படின்னு வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இதையே மக்கள் மத்தியில டெமோ பண்ணாங்க. 2010ல காங்கிரஸ் அந்த ஹரிபிரசாத் அவர் மிஷின் திருடன் சொல்லி கேஸ போட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தினாங்க காங்கிரஸ். அன்னைக்கு சுப்பிரமணிய சாமி கேட்கப்பட்டாரு, பிஜேபி எதிர்த்தது. அதே சாதகம் பார்த்தாங்க பிஜேபி. நம்ம இதை சாதகமாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய யூபி தேர்தல் நடனா எதுக்காக உத்தரப்பிரதேசத்துல நடைமுறைப்படுத்தணும்? மற்ற பஞ்சாப்ல இருந்தது, கோவால நடந்தது, மணிப்பூர்ல நடந்தது, அங்கெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். உத்தரப்பிரதேசத்துல மட்டும் ஏன் மதிப்பு அதை நடைமுறைப்படுத்தணும்னா உத்தரப்பிரதேச மக்கள் வாக்குச்சீட்டுடைய மதிப்பை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இன்னைக்கு வாக்குச்சீட்டோட மதிப்பு தெரியுதா? இன்னைக்கு ஆர்கே நகர் தொகுதி போங்க. இத்தனைக்கு இது சுயமரியாதையோடைய நாடு, மாநிலம். சுயமரியாதை கண்மான சொல்லி கொடுத்த தந்தை பெரியார் பிறந்த மண்ணு. இங்க அந்த மக்களை எப்படி உருவாக்கி வச்சுக்கிறாங்க? ஆர்கே நகர் தொகுதிக்கு போய் பாருங்க. நீங்க வணக்கம் பண்ணா உங்க கையை பாக்குறீங்க, கையில எதனா காசு வச்சுக்கிறியா, ஏதாவது மறைச்சு வச்சுக்கிற. வணக்கம் பண்றது வணக்கம் பண்ண மாட்டேது, ரகசியமா கையை இப்படி மடிச்சுன்னு வரணும்னா தான் ஜனங்க பாக்குது. கையை மடிச்சுன்னு வந்தா ஜனங்க எல்லாம் உடுத்து பாக்குதுங்க. ஆர்கே நகர் தொகுதியில எல்லாரும் போய் வணக்கம் பண்ண வணக்கமே பண்ண கையை யார் மடிச்சுன்னு வராங்களோ அவனை பார்த்துனே இருக்கு. மக்களை அந்த அளவுக்கு பிச்சைக்காரன் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சுயமரியாதை இயக்கத்தோடைய தந்தை பெரியார் பேரை சொல்லி 67ல இருந்து ஆட்சிக்கு 50 ஆண்டு ஆட்சிக்கு இன்னைக்கு இந்த மண்ணை எப்படி உருவாக்கிட்டாங்கன்னா ஒரு தன்மானம் இல்லாத, ஒரு சுயமரியாதை இல்லாத மக்களை உருவாக்கிட்டாங்க, பிச்சைக்காரங்களை உருவாக்கிட்டாங்க. எல்லா மக்களும் 5 கோடி ரூபாய் வீடு வச்சிருக்கிறான். அந்த மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்கும் போது நானே போய் ஓட்டு கேட்டேன். என் தேர்தலுக்கு ஓட்டு போய் கேட்டேன், கட்சிக்கு ஓட்டு போய் கேட்டேன், சின்னத்துக்கு ஓட்டு போய் கேட்டேன். கேட்கும் போது எங்க பகுதிக்கு நீங்க டிவியே கொடுக்கல, நீங்க கவுன்சிலரா இருக்கும்போது என் பகுதிக்கு டிவியே கொடுக்கல, நீங்க எங்களுக்கு கொடுக்கவே இல்லைன்னா. பெட்ரூம்ல டிவி இருக்குது, ஹால்ல டிவி இருக்கு, மேல் ரூம்ல டிவி இருக்குது. 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய கோட்டீஸ்வரன் கேட்கறான், எங்க ஊருக்கு டிவியே கொடுக்கல, எங்க வீட்டுக்கு வரல டிவி அப்படின்னா. அவங்களே அறியாம அந்த சுயமரியாதை பறிச்சாங்க. அப்படியாப்பட்ட மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மக்கள் மட்டும் எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த வாக்குச்சீட்டுடைய மதிப்பு சாதாரண மனிதர்கள் இந்த மக்களை எப்படி மதிக்கக்கூடிய, இப்படி பிரிவினை இருக்கக்கூடிய அந்த நாட்டுல மக்கள் மனித சமூக ஒரு சமத்துவமா சகோதரத்துவமா இருக்கணும். அந்த வாக்குச்சீட்டுடைய மதிப்பை சொல்ற, உன்னுடைய உயிர் இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆயுதம். உன்னுடைய உயிர் கல்வி, பொருளாதார, கலாச்சார, பண்பாடு, மொழி, இனம் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆயுதம்ன்றார் பாபா அம்பேத்கர்.
அந்த ஆயுதத்தை சொல்லும் போது அந்த வாக்குச்சீட்டை கொடுத்துட்டு சொல்றாரு, உன் தாயை போல, உன் மனைவியை போல, உன்னுடைய சகோதரி போல எப்படி மானத்தோட வாழ்வான்னு நீ ஆசைப்படுவியோ அது போல இந்த வாக்குச்சீட்டை அது போல மானத்தோட வச்சீங்க, மானத்தோட பாதுகாத்துங்கன்ற. அப்படியா சொன்ன பாபா சாஹிப் இந்த வாக்குச்சீட்டுடைய மதிப்பு உத்தரப்பிரதேச மக்கள் புரிஞ்சுக்கினாங்க. எதுக்காக உத்தரப்பிரதேசத்துல போய் இந்த சில்லுமுடு செய்யணும், இந்த இயந்திர மோசடி செய்யணும்னா அந்த மக்கள் புரிஞ்சுக்கினாங்க. 300 துப்புரவு பணியாளர்களை பாக்குறாங்க, என்டிடிவி போய் பேட்டி கேட்கறாங்க, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? யானை சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போறேன். நீங்க யார் ஓட்டு போட போறீங்க? பெகஞ்சிக்கு தான் ஓட்டு போறேன். நீங்க யார் ஓட்டு போட? பிஎஸ்பி தான் ஓட்டு போட போறேன். நீங்க யார் போட? நாங்க மாயாவதி தான் ஓட்டு போறோம். நீங்க யார் போட? என் சகோதரிக்கு தான் ஓட்டு போட. 300 பேரும் இதே வார்த்தை சொல்றாங்க. என்டிடிவிக்காரன் கேக்குறான், துப்புரவு பணியாளர் செய்யற தினந்தோறும் தெருவை பெருக்கிற அந்த மக்களுக்கு கேக்குறான், ஓட்டு போட்ட முதலமைச்சர் ஆனாங்க, முதலமைச்சராயும் திருப்பியும் அந்த துப்புரவு பண்ணி தான் வேலை செய்யற, திருப்பி ரோட்டை தான் பெருக்கிற, திருப்பி அந்த குப்பியா தான் வாடுற, 4 முறை முதலமைச்சர் ஆனாங்க, நீ அதே வேலை தான் நீ செய்யற, 5வது முறை முதலமைச்சரானா அதே பண்ணி தான் செய்ய போற, நீ அதே பண்ணி செய்யறதுக்கு எதுக்கு ஓட்டு போறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த மக்கள் சொல்றாங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, இதே இந்த மக்களை வந்து கேட்டிருந்தா, நம்ம மக்களை வந்து கேட்டிருந்தா நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க, அது மம்தா பானர்ஜினா வரட்டும், மாயாவதினா வரட்டும், எனக்கு என்னப்பா, நான் உழைச்சா தாப்பா என் வீட்டுல கஞ்சின்னு. அது படிச்சுன்னு கேட்டாலும் படிக்காத கேட்டாலும் அறிவுள்ள கேட்டா அறிவில்லாத கேட்டாலும் இந்த பதில் தான் வரும். ஆனா அந்த மக்கள் தினந்தோறும் துப்புரவு பண்ணி ரோட்டு பெருக்கிற அந்த மக்கள் சொல்றாங்க, உண்மைதான், ஓட்டு போட்டால் முதலமைச்சர் இந்த பணி தான் செய்ய போறோம். இதுக்கு முன்னாடியே என் சகோதரி முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பணி நாங்க செய்திருந்தோம். அப்பெல்லாம் அந்த பணி செஞ்சிருக்கோம். முன்னாடி முதலமைச்சரா இருக்கக்கூடிய அவங்க இருக்கும் போது நாங்க இந்த பணி செய்யும் போதெல்லாம் எங்க அதிகாரிங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா, வாடினுவானுங்க, போடினுவானுங்க, கேவலமா பார்ப்பானுங்க, கேவலமா நடந்துப்பாங்க. என்னைக்கு என் சகோதரி முதலமைச்சரானாங்களோ அன்னில இருந்து வாடி போடி விட்டு வாமா போமான்னு கூப்பிட ஆரம்பிச்சான். கேவலமா பாப்புற, கேவலமா நடந்துக்கிறவன் அவன் என்ன பார்த்து கும்பிட ஆரம்பிச்சான். என்னைய முதலமைச்சரா தான் பாக்குறான். இந்த தன்மானம் தான் எனக்கு வேணும், இந்த சுயமரியாதை தான் வேணும். நான் அப்படியாப்பட்ட மக்கள் ஒரு அரசியல் அறிவு பெற்றாச்சு. ஒரு தெருவில் உட்காந்து செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒரு சகோதரனை பார்த்து ஷூ கொடுக்கும் போது, பாலிஷ் பண்ணும் போது 1/2 மணி நேரம் கேன்வாஸ் பண்றான். 1/2 மணி நேரம் அவன் நம்மள கேன்வாஸ் பண்ணி அரசியல் அறிவு ஊத்துறான். 1/2 மணி நேரம் அவங்ககிட்ட செய்தியை கட்டுட்டு நான் மறுநாள் தேசிய தலைவர் பேசும்போது இந்த 1/2 மணி நேரம் என்ன கேட்டோம்னா அரசியல், அதே தான் நம்மளுடைய தேசிய தலைவரும் பேசினாங்க. தேசிய தலைவர் என்ன பேசினாங்க அதுதான் ரோட்ல உட்காந்து செருப்பு தைக்கிற தொழிலாளியே பேசினாங்க. அந்த அளவுக்கு அரசியல் அறிவு கட்டுச்சு மக்களுக்கு, அந்த அளவுக்கு வாக்கோடைய மதிப்பு தெரிஞ்சது அந்த மக்களுக்கு. அப்படியாப்பட்ட மக்களை எப்படி இவ்வளவு 2000 வருஷம் மந்திரம் தந்திரம் எல்லாம் பண்ணோம். மந்திரம் தந்திரம் தான் அவனுடைய மந்திரங்கிறத. அப்படியாப்பட்ட மந்திரம் நீ அப்துல் கலாமே ராக்கெட் கண்டுபிடிச்சாலும் சரி, அவன் மந்திரம் எந்த டைம் அவன் தந்திரத்தால என்ன டைம் சொல்றான்னு, என்ன நாள் சொல்றான்னு அப்பதான் நீ ராக்கெட்டை விடணும். இயந்திரத்துக்கிட்ட இன்னைக்கு வரல, ஆமா எல்லாத்துக்கிட்டே வந்தாச்சு. நீ விஞ்ஞானமா எல்லாமே அவனை கேட்காத எந்த அசையும் இல்லை. அது போல இன்னைக்கு இயந்திரத்துக்கிட்ட வந்தாச்சு, அவன் சொல்லாத எதுவும் கிடையாது. இன்னைக்கு இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துறது ரொம்ப தெளிவா கத்துக்கினாங்க. ஏன்னா மக்களை வெல்ல முடியாது, அரசியல் பேச வலிய முடியாது, காசு கொடுத்து வெலை கொடுத்து வாங்க முடியாது உத்தரப்பிரதேசல. இல்ல மோடி போய் பேசி வாங்க முடியாது, அத்வானி வந்து பேசி வாங்க முடியாது, வாஜ்பாய் வந்து பேசி ஓட்டு வாங்க முடியாது. எப்படி பண்றது இயந்திரத்துக்கிட்ட வந்தாங்க. அந்த இயந்திரம் ஒரு தேசியத்தில் 11 மணிக்கு சொல்லிட்டாங்க விஷயத்த, 11:30 மணிக்கு வந்து டிக்ளேர் பண்றாங்க. என்னன்னா மக்கள் அங்க மகிழ்ச்சியா ஓட்டு போட்டுக்கிறாங்க. இஸ்லாமியர் இருக்கிறாங்க, 600 ஓட்டு இருக்குது. பெண்கள் வந்து சந்தோஷமா சொல்றாங்க. எப்படி இங்க துப்புரவு பணியாளர் சொன்னாங்களோ அதே போல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் பெண்கள் வரிசையா நின்று வீடியோ கிளிப்பிங் செய்வது, வீடியோ ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரத்துல சொல்றாங்க யாருக்கு ஓட்டு போட்ட, பெகன்குமாரி யாரு, பெகஞ்சி 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 யாரு, ஆத்தி ஆத்தி ஆத்தின்றாங்க. எல்லா பெண்களும் அந்த ஊர் மக்கள் கயிறு கட்டில போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. மக்கள் இஸ்லாமியர் போய் பேட்டி கண்றாங்க, எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கமே 1 சீட்டு 2 சீட்டு வெற்றி பெற இயக்கங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து
இந்த முறை தேர்தல் நின்னா நம்ம ஒரு சீட்டு வெற்றி பெறலாம், 2 சீட்டு வெற்றி பெறலாம். இதாவது யாருக்கு பலன்னா பிஜேபிக்கு தான் பலன். நம்ம ஒட்டுமொத்தமா சேர்ந்து நம்ம பெகஞ்சி ஆதரிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லதுன்னு எல்லா இஸ்லாமிய அமைப்பும் ஆதரவு கொடுத்தது. 600 ஓட்டுக்குதுன்னா 90% ஓட்டு நம்மளுக்கு போட்டுருக்காங்க. 90% ஓட்டு நம்மளுக்கு போட்டுக்கிறாங்க. இயந்திரத்துல பாத்தீங்கன்னா 100% ஓட்டு பிஜேபிக்கு இருக்கு. இது 11:30 மணிக்கு சொல்றாங்க பத்திரிகையில. மத்தியானம் பகலே போய் மிஸ்ராஜி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பக்கமா பதில வந்து 1 மணி நேரத்துல பதில் கொடுக்குறாரு குப்தா தேர்தல் ஆணையம். அந்த 1 மணி நேரத்துல என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாருன்னா 4 விஷயத்த சொல்றாரு. 4 விஷயத்த சொல்லி என்னடானா இது நீதிமன்ற உத்தரவு வந்து இது பாதுகாப்புனது, இது எந்த ஆய்வு அறிக்கை வந்து 2 கமிஷன் அறிக்கை கொடுத்தது, இது ஐஐடியில வந்து பாம்பே ஐஐடி கொடுத்தது, ஹைதராபாத்ல இவிஎல் அவங்க தயார் பண்ணது, பெல் பெங்களூர்ல அவங்க தயார் பண்ணது, அதனால இதெல்லாம் பண்ணதுன்னு சொல்லி இந்த சாப்ட்வேர் வந்து மும்பைல ஐஐடியில உருவாகுது எல்லாத்தையும் சொல்லிட்டு கொடுக்குறாரு. அறிக்கை கொடுக்குறாங்க. 1 மணி நேரத்துல எப்படி அறிக்கை வந்திருக்கு? அது போய் புகார் கொடுத்தனும் 1 நாள் கழிச்சு கொடுத்தா அப்புறம் 1 மணி நேரத்துல அது பதில் பண்ணி கொடுக்குறாரு தேர்தல். இதெல்லாம் சந்தேகம் வருது. ஏன்னா தேசிய தலைவர்கிட்ட போன பாராளுமன்ற தேர்தலையே வந்து சந்தேகத்துக்கு வந்து சொல்றாங்க. ஏன்னா 2012 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறாங்க. 2012 பிஜேபி தாமரை சின்னத்துல 47 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறாங்க. 2014 71 பார்லிமெண்ட் வின் பண்றாங்க. அந்த 71 பார்லிமெண்ட் வந்து மெஜாரிட்டி 282 பேர் வந்து மெஜாரிட்டி ஆட்சி அமைக்கும் போது பெகஞ்சி கிட்ட வந்து சொல்றாங்க, ஆதாரபூர்வமா வந்து சொல்றாங்க, பெகஞ்சி இது போல வந்து டேம்பர் பண்ணியாச்சு மிஷின, இது போல சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, தந்திரம் பண்ணிட்டாங்க இயந்திரத்துல சொல்றாங்க. பெகஞ்சி வந்து என்ன சொன்னாங்களா, இல்ல இது காங்கிரஸ் எதிரான அலை, இது அதை செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது அப்படின்னா. காங்கிரஸுக்கு எதிரான அலைன்னா ஆனா இருந்தாலும் சந்தேகம் எனக்கு வந்தது. காங்கிரஸ் எதிரான அலைன்னா இவ்வளவு மெஜாரிட்டி எப்படி வந்தது? அது உத்தரப்பிரதேசத்துல 2012 47 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறாங்க. 2014 71 எம்பி வெற்றி பெறாங்க. எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த தேர்தல் வரும்போது எல்லா சோசியல் மீடியால மக்கள் மத்தியில பிரச்சாரத்துக்கெல்லாம் போனோம். நானும் ஐயா கோபிநாத் ஐயா நாங்க போகும்போது ஒரு இடத்துல போறோம், உட்காந்துன்னு இருக்கிறாங்க மக்கள். இது போல உட்காந்து இருந்தா நைட்டு 10:30 மணிக்கு ஓட்டு கேட்க போறோம். ஓட்டு கேட்கும் போது நாங்க போயிட்டு ஐயா கோபிநாத் போய் கேட்கிறேன், நீங்கெல்லாம் யாதவர்ஸ் எங்க இருக்கிறாங்க? ஏன்னா அவங்க பார்க்கும் போது ஒரு தலித்து சமூகம் மாதிரி மக்கள் மாதிரி ஒரே மாதிரி இருந்தாங்க. யாதவர்ஸ்ல எங்க இருக்கிறாங்க? நாங்க எல்லாமே யாதவர்ஸ் தான், எல்லாமே யாதவர்ஸ் தான், நாங்க எல்லாமே ஆட்சிக்கு ஓட்டு போடுவோம், நாங்க எல்லாமே பிஎஸ்பி. நாங்க அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இருந்தது, எங்க போனாலும் எழுச்சி. அந்த எழுச்சி எப்படி மாறி போச்சு, எப்படி மாறிச்சு சோசியல் மீடியால மக்கள் மத்தியில. பத்திரிக்கை அது ஒண்ணும் இல்லை, நான் காசு கொடுத்தா எனக்கு தமிழ்நாட்டுல நான் முதலமைச்சர் ஆக போறேன், எனக்கு ரேட்டிங் பண்ணுங்க, எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படின்னு எந்த சேனல் காசு கொடுத்தாலும் அதை நான் சொல்லுவாங்க. சீமான சொல்லியா 1% ஓட்டு வரும் வாங்கல, 12,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் எழுந்தார். ஆனா முதலமைச்சர் கேண்டிடேட்னு அவரை வந்து போடுறாங்க எல்லா சேனல்ல. என்னடா ஆதித்யநாத் காசு கொடுத்தாரு, சிவந்த ஆதித்யநாத் காசு கொடுத்தாரு, தந்தி டிவில ஸ்டார்ட் கொடுத்தாரு, மாலை மலர்ல பத்திரிகையில மாலை மலர்ல கொடுத்தாரு, எல்லா சேனலும் காசு கொடுத்தாரு. அதோட சீமான எல்லா சேனலும் அறிமுகப்படுத்தினாங்க. காசு அன்புமணி காசு கொடுத்தாரு, ஸ்டாலின் காசு கொடுத்தாரு. எல்லாமே இன்னைக்கு வந்து என்னடா ஒரு கார்பரேட் சாப்ட்வேர் கம்பெனில இருக்கக்கூடிய ஐடில இருக்கக்கூடிய அவங்க வந்து இன்னைக்கு வந்து தேர்தலை தீர்மானிக்கிறாங்க. அதை எப்படின்னா மோடிக்கு பண்ணாங்க, மோடிக்கு பண்ணி அது பேமெண்டா அது எவ்வளவு 30,000 கோடி ஆச்சு. அது செலவு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கல, பெரிய சூழ்ச்சி தந்திரம். எப்படி மக்களை வந்து அவங்களுக்கே தெரியாத அந்த மக்கள் மண்டியில போயிட்டு மூலையில போயிட்டு நம்ம எப்படி ஏற்றணும், எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 30,000 கோடி செலவு பண்ணாங்க. அப்படியே நிதிஷ்குமார் வந்தாங்க, அப்படியே ஸ்டாலின் வந்தாங்க, அப்படியே அன்புமணிக்கு ஒரு குரூப் வந்து வச்சுக்கிட்டு அப்படியே எல்லா ஒருத்தர் அப்படியே சொல்லி இது மார்க்கெட்டிங். அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்தா போதும், எல்லா பத்திரிகை அவங்களே பார்த்துருவாங்க, என்ன செய்தி வரணுமோ அந்த செய்தி வரும். இத வந்து பிஜேபி ரொம்ப சரியா பயன்படுத்துது. என்னன்னா தலாக்குன்னு சொல்லியாச்சு. தலாக்குன்னு சொன்னதால முஸ்லீம்ல ஓட்டு போட்டாங்க, பெண்கள் ஓட்டு போட்டாங்க.
முஸ்லிம் பெண்கள் ஆண்கள் மதத்தை தாண்டி எதுவுமே கிடையாது. அவங்க மதத்தை தாண்டி அவங்க மத கோட்பாடை தாண்டி எந்த இதுவும் கிடையாது. அரசியல் இல்ல, குடும்பம் இல்ல, எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. மதம் தான் முதல், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அந்த இஸ்லாமியர்கள் அப்படியாப்பட்ட இஸ்லாமியர்கள் சொல்றாங்க தலாக்கு சொல்லிட்டோம், அதனால பெண்கள் ஓட்டு போட்டாங்க. சரி, ஆண்கள் எங்கடா ஓட்டு போட்டாங்கன்னா அதுக்கும் சொல்றாங்க. அது எல்லா இஸ்லாமியர்களுக்கும் குஜராத்ல நன்மை. என்ன குஜராத்ல நன்மை? ஒரு நன்மையும் கிடையாது. சும்மா அந்த மார்க்கெட்டிங் தான், பத்திரிகையில தொலைக்காட்சியில மார்க்கெட்டிங் பண்றதுதான். அதனால இந்த அளவுக்கு சூழ்ச்சி தந்திரம் பண்றாங்க. இப்ப இயந்திரத்துக்கிட்ட வந்தாங்க, இது எப்படி முறையடிக்குது, நம்ம எப்படி இதை எதிர்கொள்றது அப்படின்னா நம்ம கையில தான் இருக்குது. அதான் தேசிய தலைவர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, இது உத்தரப்பிரதேச மக்கள் மட்டும் தெளிவா இருந்தா போதாது, இந்த மக்கள் தெளிவா இருக்கிறாங்கன்றத எல்லா சக்தி எடுத்து வந்து விரயம் பண்ணி இங்க வெற்றி பெற்றாச்சு. இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள், உத்தரப்பிரதேச மக்கள் எப்படி எழுச்சியா இருக்கிறாங்களோ, தன்மானத்தோட இருக்கிறாங்க, சுயமரியாதையோட, வாக்குச்சீட்டுடைய மதிப்பு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, அது போல உங்க மாநிலத்துல நீங்க உருவாக்குங்க. உருவாக்கிட்டேன்னு எந்த மோடியில, எந்த பிஜேபியில, எந்த காங்கிரஸ் எதுவும் பண்ண முடியாது. அதனால இதுக்கெல்லாம் தோல்விக்கு நீங்களும் ஒரு காரணம். என்ன, உங்க மாநிலத்துல அது போல உருவாக்கல. நீங்க வாக்காளர்களை வாக்குச்சீட்டுடைய மதிப்பு சொல்லாத இருக்கிறீங்க. ஜனநாயகனா, டெமோக்ரஸினா, ஈக்குவாலிட்டினா, லிபர்ட்டினா, ஃபெட்டர்னிட்டினா நீங்க சொல்லாத இருக்கிறீங்க. நாட்டுல மக்கள் வாக்குச்சீட்டுடைய மதிப்பை சொல்லுங்க. 10 மாநிலத்துல நீங்க சொல்லி உருவாக்குங்க. 10 மாநிலத்துல வந்து அவனுடைய சக்தியை விரயம் பண்ண முடியாது. ஒரே மாநிலத்துல இருக்கிறதால எல்லா சக்தியும் விரயம் பண்ணி வெற்றி பெற்றாச்சு. பேலட் வந்தாலும் சூழ்ச்சி தந்திரம் பண்ணுவாங்க. அதையே எதிர்கொள்ற அளவுக்கு நீங்க தயாராகுங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்த சூழ்ச்சி தந்திரத்துக்கு எல்லாம் எதிர்கொள்ளணும்னா நம்ம தயாரா இருக்கணும். அவன் எந்த தந்திரம் பண்ணாலும் சரி, எந்த மந்திரம் பண்ணாலும், எந்த சூனியம் பண்ணாலும் சரி, அதெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபரா நம்ம இருக்கணும். அதுதான் நீங்க வந்து பாபா சாஹிபுடைய கொள்கையை ஏற்றுக்கிறோம். பாபா சாஹிபுடைய புள்ளிகளா இருக்கக்கூடிய பகுஜன் உறுப்பினர் இருக்கக்கூடிய பகுஜன் சொந்தங்களா இருக்கக்கூடிய நம்ம தயாரா இருந்தா கண்டிப்பா நம்மள எந்த சூழ்ச்சியை நம்ம வெல்ல முடியாது. இதெல்லாம் வெற்றி வந்து தற்காலிகமான வெற்றி. இது ஏன்னா இது வந்து அடுத்த 2 வருஷத்துல 2019 தேர்தல் வரப்போகுது. வெகஞ்சி சொன்ன உடனே அவங்க சொன்னது 11:30 மணிக்கு சொல்றாங்க, 11ஆம் தேதி. ஆனா ப்ரூஃப் ஆச்சு. ரஜினி கூட சொன்னார், ரஜினி நல்லா டிஸ்கஷன். ஏன்னா இது எப்படின்னா நம்ம போய் சொல்றது, தோல்விக்காக நம்மள வந்து சொன்னு சொல்லுவாங்க. நான் எப்படின்னா இதை சொல்றதுன்னா, பார்த்தா 1ஆம் தேதி மத்திய பிரதேசத்துல எல்லா பத்திரிகையில வரும். எல்லா கட்சிகளும் வந்து ஒத்திகை பார்த்திருக்கிறான். 20 ஓட்டு எல்லாருக்கும். பிஎஸ்பியா 20 ஓட்டு, காங்கிரஸ் சிபிஎம் 20 ஓட்டு, சிபிஎம் எல்லாருக்கும் 20 ஓட்டு கொடுத்து பிரஸ் பண்ணுங்கன்னா, அந்த மிஷின் எங்க இருந்து வருதுன்னா உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்த மிஷின். எல்லாம் பிரஸ் பண்ணா எல்லாமே பிஜேபிக்கு வருதா ஓட்டு. இது பத்திரிகை செய்தி இந்துல வந்திருக்குது, டைம்ஸ் நவுல வந்திருக்குது. எப்போ 1ஆம் தேதி வந்தது, எந்த பெகஞ்சி சொன்னது 11ஆம் தேதி 11:30 மணிக்கு சொன்னாங்க. 20 நாள் கட்சி இது வந்த பிறகுதான் எல்லாம் நம்ப ஆரம்பிச்சாங்க. இது நம்ப ஆரம்பிச்சு நேற்று 16 கட்சிங்க சேர்ந்து எல்லா தமிழ், இந்து, தந்தி, டெக்கான் எல்லா பத்திரிகையில வந்து இது நம்ப ஆரம்பிச்சு நேற்று 16 கட்சி எல்லாம் சேர்ந்து 16 கட்சி ஒருங்கிணைந்து காங்கிரஸ் உட்பட 2009 அவங்க இந்த இயந்திரத்துல பண்ணாங்க. மந்திரம் தந்திரம் எல்லாம் அவங்களும் பண்ணாங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மனு கொடுத்து இதை வந்து பேலட் முறையில கொண்டு வாங்க. இப்பதான் தேர்தல் ஆணையமே இப்போ அன்னைக்கு நம்ம சொல்லும் போது வந்து நம்ம ஏதோ தோல்விக்காக சொன்ன நினைச்சாங்க. எல்லாமே வந்து சொன்னதால இதை வந்து அனைத்து கட்சி கூட்டம் சேர்ந்து நான் முடிவு எடுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இனிமேல் கண்டிப்பா பேலட் பவர் தான் வரப்போகுது. பேலட்டு வரப்போகுது. ஏன்னா பெகஞ்சி உண்மையா சொன்னாங்க. பொய்யான பிரச்சாரம் பண்றதுக்கோ இல்ல பத்திரிகையில செய்தி வர்றதுக்கோ டிவில காட்டுற செய்திக்காகவே இல்லை. ரியல் உண்மை என்னன்றது அதை சொல்லுவாங்க. பெகஞ்சி எந்த விஷயம் இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையும் சரி, அவன் சொல்ற உண்மையை வந்து பாராளுமன்றத்துல பேசினாலும் சரி, எல்லாம் எங்க பேசினாலும் சரி, இந்த உண்மையை பேசுறதால தான் இப்போ பிஜேபிக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவன் பொய்யே பேசின்னு இருக்கிறாங்க. 2000 வருஷமா பேசிட்டு இருக்கிறான் பொய். அந்த பொய் இப்பயும் பேசின்னு தான் இருக்கிறாங்க. விஞ்ஞானம் அடைஞ்சு சாப்ட்வேர் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, இன்னைக்கு போனு டெக்னாலஜில எல்லாம் வந்து கூட அவனுடைய பொய் மட்டும் அதை வந்து 100 பொய்ய சொல்லி ஒரு உண்மையாகிறான். இது RSS உடைய தந்திரம், பிஜேபியோட தந்திரம். இன்னைக்கு அதை வந்து ரொம்ப அற்புதமா அவங்க வந்து பிஜேபி அதை செயல்படுத்துறாங்க, RSS செயல்படுத்துறாங்க. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல வெற்றி பெற்றா மட்டும் இல்ல, இதே 300 சீட்டு வெற்றி பெற்று
பிஜேபி பிஎஸ்பிக்கு வர வேண்டிய இந்த வெற்றி என்றது பிஜேபி பறிச்சது. இந்த 300 சட்டமன்ற உறுப்பினர் வந்தா போகாது, இந்த 300 சட்டமன்ற பிரதிநிதிகளும் ராஜ்யசபையில போவாங்க. ராஜ்யசபையில தான் முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு ரோஹித் விமலா, இன்னைக்கு குஜராத்ல 5 பேரு மாட்டுத்தோல் எடுத்தாங்க அடிச்சது, முஷரப் கலவரம் எல்லாமே இன்னைக்கு எங்க எது மூலியமா இந்தியா முழுக்க தெரிஞ்சதுன்னா பெகஞ்சி தேசிய தலைவர் பாராளுமன்றத்துல பேச ஆரம்பிச்ச மாதிரி தான் இந்தியா முழுக்க தெரிஞ்சது. அந்த அளவுக்கு எனக்கு பாராளுமன்ற மைய பகுதியா அந்த ராஜ்யசபையில பிரதிநிதி வந்துருவாங்க. இங்கே ஆட்சி அதிகாரத்துல வரக்கூட வேற எந்த கட்சியில வரட்டும், அது திமுக வரட்டும், அண்ணா திமுக வரட்டும், எஸ்பி வரட்டும், பீகார்ல நிதிஷ்குமார் வரட்டும், லல்லு பிரசாத் வரட்டும், முலாம் சிங் வரட்டும், யாருன்னா வரட்டும். ஆனா பெகஞ்சி மட்டும் பிஎஸ்பி மட்டும் வரக்கூடாதுன்றத பாக்குறேன். ஏன்னா பிஎஸ்சி கொண்டுதான் இந்த பிராமணிக்கல் சிஸ்டம், வர்ணாசிரம சிஸ்டம், மனுதர்ம சட்டம் எல்லாம் தெரிஞ்ச ஒரு கட்சி எதுனா பகுஜன் சமாஜ் கட்சி தான். அதனால பிராமணிக்கல் சிஸ்டத்தை தெரிஞ்ச ஒரு கட்சி இருக்குதால இது மட்டும் வரக்கூடாதுன்றத பாக்குறேன். இன்னைக்கு பாருங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. இனி மாநிலத்து அரசு இன்னைக்கு தேர்தல் நடக்குது, தேர்தல் பண்ண இன்னைக்கு தேர்தல் நடந்திருக்கணும், தேர்தலை ரத்து பண்றாங்க. அதான் நீங்க பத்திரிகையில கூட ஒரு செய்தி, ஒரு பெண் ஆசிரியர் சொல்றாங்க, பள்ளிக்கூடத்துல 60 மாணவர் இருக்கிறாங்க, 2 மாணவன் காப்பி அடிச்சா பிட் அடிச்சான்னு சொல்லிட்டு 60 பேரை அந்த பரீட்சையை கேன்சல் பண்ண முடியுமா? யார் 2 பேர் அதை காப்பி அடிச்சாலும் 2 பேரை போயிட்டு பேப்பர் பண்ணிங்க அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. அது போல பணம் கொடுத்தவன் யாரு? பணம் கொடுத்து டிஸ்குவாலிஃபை பண்றது தேர்தலும் நடத்தக்கூடாதுன்றது இதுனா கேலி குத்தியா இருக்குது ஜனநாயகத்துக்கு. இது ஜனநாயகத்துக்கு எதிராக தேர்தல் ஆணையம் செயல்படுது, மோடி அரசு செயல்படுதுன்னு ஒரு பெண் ஆர்வலர் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க பத்திரிகையில. அது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ரேட்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பா, ஏன்னா இங்க பிஜேபி வராதுன்றது தெரியும். இன்னைக்கு ஓபிஎஸ் ஒரு பினாமி மாதிரி வச்சுருக்கிறாங்க. அதனால ஓபிஎஸ் வெற்றி பெற மாதிரி இருந்தா இன்னைக்கு தேர்தல் நடத்திருப்பாங்க. இன்னைக்கு யார் வெற்றி பெற மாதிரி இருக்கிறா, யார் காசு கொடுக்குறா, யாருக்கு சாதகமா இல்லை, பிஜேபிக்கு சாதகமா இல்லை, பிராமணிக்கல் அந்த கோட்பாடுக்கு சாதகமா இல்லைன்றதால இன்னைக்கு ரத்து பண்ணாங்க. அது போல இன்னைக்கு அதிகாரத்தை வச்சு துஷ்பிரயோகம் பண்ணின்னு மக்களை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம விழிப்புணர்வா இருக்கணும். நம்ம ஏமாற அளவுக்கு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவோம். அதனால இருக்கக்கூடிய அடுத்த ஐயா பேசுறதுக்காக டைம் நம்மளுக்கு ஜனநாயக முறைப்படி நம்மளுக்கு அனுமதி எல்லாம் கிடைச்சிருக்குது. அந்த டைமை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அதனால 3 மணிக்கெல்லாம் முடிக்கணும். அதனால என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு சிறப்பா பண்ண சென்னை மாவட்ட, மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை பொறுப்பாளர்களுக்கும், சட்டமன்ற பொறுப்பாளர்களுக்கும், செக்டார் பொறுப்பாளர், பூத் பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம்.